பேசும் வார்த்தை இனிமை நீ இன்றி நான் இல்லை. கண்கள் பேசும் வார்த்தை விக்கி, நீ இன்றி எனக்கு பிரியாணி சாப்பிடணும் போல இருக்குடா. வாங்கிட்டு வரியா? டைம் இப்போ 2 மணி. அதனால என்ன? சாப்பிடணும் போல இருக்குடா, ப்ளீஸ். சரி ஓகே வரேன். பேசிக்கொள்ளும் ஓகே. வார்த்தை நிற்கிறதே, இடைவேளை நமக்கில்லை. மெல்ல மெல்ல ஆசை பூக்கிறதே, அலை போலே அலை பாய்கிறதே. இருவரும் பேசிக்கொள்ளவே இரவுகள் உடம்பு பார்த்துக்கோ. காவல் காக்குதே. தரரரா, தாரரரே. மானு, நான் சொல்கிற பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் வாழ்க்கை சூப்பராக இருக்கும். காசு பணம் இல்லாத ஒரு வாழ்க்கையாமா? சை, பிச்சைக்கார வாழ்க்கை. மா, பணத்துக்காக என் கூட 10 பேர் இருக்கான்னா நம்ம ஜாதிக்காக என் கூட 100 பேர் இருக்கான். இங்கே பணமா ஜாதியான்னு வரும்போது நம்ம ஜாதி தான் முக்கியம்னு சொல்லுவேன். அதான் நம்ம அடையாளம். அடையாளத்தை எவனாலையும் மாற்ற முடியாது. அதனால அவன் உனக்கு வேண்டாம். நீ என்ன ஜாதி? காதலிக்கிறவங்க கேட்கக்கூடாத ஒரே கேள்வி ஜாதி. எங்க 2 போடுறான் வர வணக்கம் சார். ஆ சரியா? ஆமாம் சரி ஓகே. யார் பண்ணி? சார், உங்கள் பொண்ணு நானும் லவ் பண்ணுறோம் சார். கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றோம். அதுக்கு உங்கள் சம்மதம் வேணும் சார். நீ என்ன ஜாதிரா? சார், நீ என்ன ஜாதிரா? உன்னோட ஜாதி பேர் சொல்றதுக்கே தயங்குற நீ, இதுலயே தெரியுது உன் ஜாதி என்னன்னு. சார், உங்கள் பொண்ணு தேவதை மாதிரி வச்சு பார்த்துக்குவேன் சார். எவ்வளவு தைரியம் தான் வீடு தேடி வருவேன். படிச்சிட்டா கிழக்கு மேற்கும் ஒன்னாயிடுமா? இப்பெல்லாம் யார் சார் ஜாதியை பார்க்குறா? உங்களை போல ஒன்றும் அளவு தாண்டா ஜாதி இல்லை மதம் இல்லைன்னு சொல்லி கத்திங்கிறீங்க. இந்த காலத்தில் உண்மையான லவ்வா இன்னைக்கு லவ் பண்ணிட்டு நாளைக்கு மேட்ரப் பண்ணிட்டு நாளைக்கு டிராப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. இதில் பாய் பெஸ்ட் வேற. உண்மையான லவ்வா அந்த காலம் இந்த காலம் இல்லை சார். எல்லா காலத்துலயும் உண்மையான லவ் இருக்கு. ஆனா அது சில பேர் வாழ விடுறதில்ல. ஏய், உண்மையான காதல். மன்னா, காதல் மன்னா, அங்க எப்படி லவ்? இந்த மன்னனுக்கு கணக்கே இல்லைண்ணா. இந்த வயசுல காதல் பண்ணிட்டு தானே இருக்கேன். ராக்கி, உனக்கு வார்த்தையே இல்லைண்ணே. அது வேற. விடுங்கண்ணே. நான் பரட்டேன். அங்க எப்படி? அண்ணா
நேற்று வரைக்கும் 7. காலையில் ஒரு பெட்ரோமாஸ் லைட் ஒன்று எரிஞ்சுது. நாளைக்கு ரெடி ஆகிடுன்னு நினைக்கிறேன். பட்டாளத்தா உண்மை இல்ல இத பண்ணுங்க என் பொண்டாட்டி என்ன விட்டு போயிட்டா என் தலை சரியிண்டா. எத்தனை உண்மை காதல் பத்தியா மானு. என்னம்மா நீ இவனை லவ் பண்றியாமே? நான் என்ன வேலை சொன்னாலும் செய்றான். ஈவன் ஒரு ஃபோன் கால் மிட் நைட்ல கூட என்ன வேணாலும் ஈஸியா கிடைக்கும். சும்மா டைம் பாஸ் தான்ப்பா. இவனெல்லாம் லவ் பண்ண நானே லூசா? அச்சோ பாவம். டேய் இன்னும் முறைக்கிற தடம் தெரியாம போயிடுவேன். உடம்ப முறுக்குனா பெரியல நீ. ஏய் படங்கு, சொல்ற வேலையெல்லாம் செஞ்ச, அதான் நான் இவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். உன்னை விட எல்லா வகையிலும் பெட்டரா இருக்கார்ல? ஓகேயா? போலாம் வாமா, சீக்கிரம் முடிச்சுட்டு வாங்கடா. வாங்கடா. ஹலோ ஹலோ அனு, எப்படி இருக்க? விக்கி எப்படி இருக்கான்? உன்ன மாதிரி பொண்ணு லவ் பண்ணா எப்படி இருக்க முடியும்? அதான் போய் சேர்ந்துட்டான். ஏய் என்ன சொல்ற? அவனை ஏமாத்திட்டு நீ ஜாலியாக தான் இருக்க. ஆனால் அவங்க அம்மா அவனுக்கு அவசரமாக ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அந்த பொண்ணை அவன் மேலே வரதட்சணை கொடுமை அது இதுன்னு கேஸை போட்டு அவனை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திட்டான். அதான் துக்கம் தாங்க முடியாமல் வரத்திலேயே ஒரு நாள் தூக்கு மாட்டின்னு தொங்கிட்டான். பசங்களை ஏமாத்தாத பொண்ணுங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லைல்ல. நீ நல்லா இருக்கல்ல, அது போதும்.
நீ சந்தோஷமா வாழ நினைச்சேடா, இப்படி நரகத்துல இருந்துட்டு போயிருக்கியே. ஐயோ, நான் அப்படி பண்ணிருக்க கூடாது. ஏன்டா அவங்க உயிரோடு இருக்கும்போது செத்துட்டாங்கன்னு போய் சொன்னேன். சி போடா. அவளுக்கு கூட கல்யாணம் ஆகலடா. நீ எவ்வளவு பிரச்சனை அனுபவிச்சிருக்கியோ அதை விட அதிகமான பிரச்சனையை அனுபவிச்சிருக்கா. என்னடா சொல்ற? மானு மானு அனு, நான் சொல்ற பையனை கல்யாணம் பண்ண போறியா இல்லையா? அவனும் அவன் குடும்பமும் நல்லா இருக்கணும் தான் நீங்க சொன்ன மாதிரி நான் அவனை வெறுத்த மாதிரி நடிச்சேன். என்னால வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. என்ன அப்படியே விட்டுருங்க. கோடீஸ்வரம் வேணாம், பிச்சைக்காரன் தான் வேணும்ன்றிய. நான் சொல்ற பையனை கல்யாணம் பண்ணணும், பண்ணு, இல்லைன்னா செத்து தொலை. விக்கி, நீயும் என் கூட இல்ல, எங்க அம்மாவும் என் கூட இல்லடா. தனி மரமாயிட்டேன்டா நான். ஆமாடா, அவன் ஒன்றும் சந்தோஷமா வாழல. அன்னைக்கு மட்டும் உன்னை டைம் பாஸுக்கு லவ் பண்றேன்னு சொல்லனா நீ நேரத்தையும் உயிரோட இருந்திருக்க மாட்டேன். இருமச்சான் வரேன். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். நான் ஏன் போய் சொன்னேன்னு தெரியுமா? உங்க அப்பா உங்க 2 பேரும் சந்தோஷம் சாவடிச்சிட்டான். நீங்க 2 பேரும் சேர்த்துட்டீங்க. எல்லாரோட வாழ்க்கையும் இங்கதான் முடியும். ஆனா நீங்க 2 பேரும் உங்க வாழ்க்கையை இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க.
ஃப்ரெண்டுனா கூட சேர்ந்து ஊரை சுத்துறவன் தான் உண்மையான ஃப்ரெண்டா? எவன் ஒருத்தன் கடைசி வரைக்கும் கஷ்டத்தில் கூட இருக்கானோ அவன் தான்டா உண்மையான ஃப்ரெண்டு. நீ கஷ்டப்படுறதுனால பார்க்க முடியல மச்சான். நான் உன் ஃப்ரெண்டுடா. போடா மச்சி